காரியங்கள் தடைபட்டு கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தடைபட்டு போன அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கப் போகிறார். யோபு 42ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். உங்களுடைய சொந்த முயற்சியினால், உங்களுடைய சுய பலத்தால், உங்களுடைய பிரயாசத்தினால் செய்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கலாம், தடைபட்டு இருக்கலாம், தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது, அவர் தடைப்பட்ட காரியங்களை அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ள தகப்பனாயிருக்கிறார். அவர் ஒருவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். சகல காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறவர் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. அவர் மேலே நம்பிக்கை வைத்து, அவர் மேல் விசுவாசம் வைத்து, ஜெபத்திலே நீங்கள் ஆண்டவரிடத்தை இந்த காரியங்களை தெரியப்படுத்தும் பொழுது அவர் தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிப்பார். உங்களுடைய திருமண காரியங்கள் தடைப்பட்டு இருக்கலாம், உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் தடைபட்டு இருக்கலாம், உங்களுக்கு வரவேண்டிய உயர்வுகள் தடைபட்டு இருக்கலாம், பாஸ்போர்ட் விசா தடைபட்டு இருக்கலாம், வெளிநாடு செல்லுகிற வாய்ப்புகள் தடைபட்டு இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் தடைபட்டு இருக்கலாம். இப்படி அநேக தடைகள் உங்க வாழ்க்கையில சொல்லி முடியாத தடைகள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டு உங்களை அளவைத்துக் கொண்டிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லுங்கள். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் தடைப்பட்ட காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நான் ஆராதிக்கிற தேவன் நின்று போன காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார், என் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். நிச்சயமாய் தடைபட்டு போன அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, ஆலயத்துக்கு தவறாம போங்க, குடும்பமா கர்த்தரை தேடுங்க. உங்க வாழ்க்கையிலே அவர் சகலத்தையும் செய்து முடிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் தடைபட்டு இருக்கலாம். இன்றைக்கு தடைபட்ட காரியங்களை எல்லாம் நீர் நிறைவேற்றி கொடுங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.